நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 208வது வீடியோ. இன்றைக்கி மாலை நேரம் ஒரு 5:30 மணிக்கு மேலே சீனிவாஸ்குமார்கிட்ட பேசியிருந்தேன். என்னுடைய அலுவலக நண்பர், வைஷ்ணவ பையன். அவர் மாடம்பாக்கத்துக்கிட்ட இருக்கார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது இந்த டாப்பிக்கு ஜஸ்ட் வாஸ் ரீகாலிங். ஏன்னா யாருன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கும், அது நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டாம். இவர் முத்துசுவாமி தீட்சிதர், ஒரு தியாக பிரம்மா. சில பேர் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறார். சினிமா ஆக்டர் தியாகராஜ பகவதர் வேற, இவர் தியாகையர் வாழ், இவர் ஐயர். அடுத்து ஷியாமா சாஸ்திரி. முத்துசுவாமி தீட்சிதர், தியாக பிரம்மம், ஷியாமா. இவ ட்ரியோ இந்த சமகாலத்தவர் இவாள்லாம். இவ எப்படி சப்ஜெக்ட் போகிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆல்மோஸ்ட்டு இவருக்குள்ள ரெண்டு மனைவிகள். முதல் மனைவி இறந்து போய் அடுத்த இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிறார். இவருக்கு முதல் மனைவி குழந்தையெல்லாம் சொல்லிட்டு அவர் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறார் சொல்கிறார். இவர் மணலி ராமகிருஷ்ண முதலியார்ன்ற ஒரு பெரிய தனவந்தர். அவர் தான் அவ குடும்பச்சாராக தான் அவரோ அப்பாவோ பிரிட்டிஷர்ஸ் கேம் டு இந்தியா, எஸ்பெஷலி டு சென்னைப்பட்டினம் ஆக்கிய பண்ணும்போது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கட்டணம் சொல்லிட்டு அங்கே இருக்க கோவிலாம் அப்புறப்படுத்துகிறார். 3 கோவில்கள் அதில் முக்கியமாக இருந்தது. அது என்னென்னா சென்னை மல்லேஸ்வரர், சென்னை கேசவ பெருமாள், சென்னம்மன். இந்த சென்னம்மன் தான் காளிகாம்பா கோவில் தம்பு செடிச்சிட்டு இருக்கு. இப்போ அது 3மே கோட்டை உள்ளே இருந்தது. இப்போ இருக்க ப்ரெசென்ட் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் உள்ள இந்த 3 கோவில்கள் இருந்தது. அது அப்புறப்படுத்துன்னு சொல்லும்போது தே கேவ் தி லேண்டு, நம்ம லேண்டு தான் அது. அவன் வாக்கிய பண்ணி வி வில் அலோகேட் சம் அதர் பிளேஸ்னா. ஸோ தேவராஜ முதல் தெருந்துக்கு பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் என்எஸ்சி போஸ்ட் வரும்போது முதல்ல வரக்கூடிய லெஃப்ட் அதான். அந்த இடத்துல பார்த்தா சென்னை மல்லேஸ்வரர் கோவில் போட்டிருப்பான். சென்னை மல்லீஸ்வரர். அது உள்ளே இன்டர் கனெக்டட் கோவில். அது கேசவ பெருமாளுக்கு போயிடலாம். சென்னை கேசவ பெருமாள். காளிகாம்பாள் மட்டும் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் போயிடுது. அது மேற்கு பார்த்த அம்பாள். அது இவாளெல்லாம் கிழக்கு பார்த்த சன்னதி. இது ரெண்டும் கிழக்கு பார்த்த சன்னதி. அந்த மாதிரிலாம் யார் பண்ணாங்க? அப்போ அதான் மணலி ராமகிருஷ்ணன். இப்போ ப்ரெசன்ட் ஜெனரேஷன் ராமகிருஷ்ண முதலியார் பசங்கள்லாம் ஒத்துட்டா போல. இப்போ ராமகிருஷ்ண முதலியார் எனக்கு மைண்டில் ரிஜிஸ்டர். அந்த ஃபேமிலி தான் இவாளை போஷிச்சார். முத்துசுவாமி ஈஸ்வரர் யார் போஷிச்சானா? இந்த முதலியார் ஃபேமிலி, ராமகிருஷ்ண முதலியார் ஃபேமிலி தான் போஷிச்சா. அந்த காலத்தில் அவளுக்கு தனியாக வீடெல்லாம் கொடுத்து வாசல்லாம் கொடுத்து இவர் காசிக்கு போகிற பயணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணான். அந்த காலத்தில் ஜஸ்ட் திங்க் அபவுட் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பம் பண்ணியிருக்கு. நான் முன்னாடி கூட சொல்லுவேன், இந்த இறை தொண்டுக்கு தொண்டை மண்டலத்தில் யார் முதல்ல வந்தானா முதலியார் தான் வந்தான்னு சொல்கிறது. அது சத்தியமாக உண்மை ஆகிடுத்து பாருங்கள். அதே மாதிரி மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தட் ஃபேமிலி ஒன்லி. பரமாச்சாரியார் கனவுல காண்றார், மாங்காட்டுக்கு வரணும், ஒரு யானை துரத்தின்னு வருதுன்னு பார்க்குறார். அந்த கனவை பேஸ் பண்ணி வந்துடுறாரு. அந்த கோவிலங்களில் ஒரு பொண்ணாக இல்லைங்க, ஒரு இதுவாருக்கு இடிஞ்ச இடம் மாட்டம் இருக்குது. அந்த இடத்த எடுக்க சொல்கிறாரு. பார்த்தா உள்ள அர்த்தமேரு சுவாமி தான் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் அவர் தியானம் பண்ணி ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ண அந்த இது இருக்குது உள்ள அந்த மகாமேருக்கு சொல்லி அது அஷ்டகந்தம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அது மாதிரி பண்ணின 5-8 விதமான பொருட்களில் செய்யப்பட்ட அர்த்தமேருனா அந்த பூர்ணமேருனா இப்படி ஃபுல்லாக இருக்கும் பிரமிட் ஷேப்பில். அர்த்தமேருனா ஹாஃப் தாமரை தளவத்தோடு நின்று போயிடும். அதுக்கப்புறம் 3 ரவுண்டு வருது. இந்த திருவண்ணியம்லாம் அந்த திருவண்ணிய கீழே வந்துடுது. சாரி, திரைலோக்கிய மோகன சக்கரம் சதுரம், 3 சதுரம் வரும், 4 வாசப்படி. அதுக்கு மேலே 16 தாமரை, 8 தாமரை, அப்புறம் கோண ஆரம்பம். இந்த 16 தாமரை சுற்றி திருவண்ணியம் வரும், 3 ரவுண்டு. அது கணக்கில் வராது. அதுக்கு ஆபரணம்லாம் கிடையாது. அதுக்கு மேலே சீச்சக்கரம் வரைஞ்சிருக்கும். இந்த சென்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்ரோடான மாதிரி இருக்கும். தட் இஸ் கால் அர்த்தமேரு. ஃப்ளாட்டாக இருக்கும் மேலே. அந்த மாதிரி சில பேர் பூஜை பண்ணுறது உண்டு, பண்ணுவா தனியாக பண்ணிப்பாத. இந்த அர்த்தமேரு தான் இங்கே இருக்க காளிகாம்பா கோவிலில் இருக்குது. காளிகாம்பா கோவிலில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இயந்திரம் சுற்றணும் இல்லையா, அரைக்கிறதுக்கு, அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் பொழிஞ்சிருக்கும் எந்திரம். அது மேலே வனச்சர் பருப்பு தேங்காய் கூடுவாட்டம் மேலே ஒன்று வச்சுருவா. போலா
அது வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக அது போல் ஒன்றுமே இல்லை, ஒரு ஷீட். அது கீழே இருக்கிறது தான் யந்திரம். ஸோ இப்போ வந்து ராமகிருஷ்ண முதலியார் பயன்படுத்தி பார்த்தாச்சு நம்ம. மணலி ராமகிருஷ்ணன், மணலி தான் மெயின் கரைச்சல். அந்த குடும்பம் தான் முத்துசாமி தீட்சிதரை இது பண்ணிட்டு, முத்துசாமி காசிக்கெல்லாம் போயிட்டு வர்றார். காசியில் கங்கையில் குளிக்கும்போது அந்த வீணை கிடைக்கிறது. கங்காதேவியை கொடுத்துட்றா வீணையை அவர்கிட்ட. ருத்ர வீணையும் பேர். அது இது இப்போ சென்னையில் இங்கே யாரத்துலேயும் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த வீணை. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சிறிய சைஸில் இருக்கும். இவர் வந்து பாலுசுவாமி, சின்னசாமி, முத்துசுவாமி, அதாவது வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் வேண்டின்னு பிறந்தவரால் முத்துசுவாமின்னு பேர் இருக்கு. இவர் வந்து பல இடத்துக்குலாம் போயிட்டு, நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்கிறேன், நான் முழு கதையெல்லாம் சொல்ல. அவர் வந்து திருத்தணியில் போய் சுவாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு மேலே உட்காந்துட்டுருக்காரு. இப்போ இருக்க கோவிலாட்டம் இருக்காது அப்போல்லாம். யூ ஷுட் இமேஜின் 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும் நீங்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் வந்து தூணில் சாஞ்சு உட்காந்துருக்கார். அப்போ ஒரு வயசான கடவுராத்தம் வர்றார். அப்போ பாடல் வரல இருக்கு. முத்துசாமி வாயை தரேன்றார், கல்கண்டை போடுறார். வந்தது யார்? முருகப்பெருமான். திருத்தணியில் முருகப்பெருமானே வந்து முத்துசாமி தீட்சிதரோட வாயில் கல்கண்டு போட்ட உடனே மணி பிரபாளமாக வர ஆரம்பிச்சது பாட்டெல்லாம் இருக்குது. அப்படிதான் இவரோட எதில் இருந்த குகனே வந்து, குகனது முருகன். ஸோ குகனே வந்து குருவா அமைஞ்சனால குரு குகன் முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை எல்லாமே குரு குகான்னு முடியும். தட் இஸ் இது. அடுத்ததாக தியாக பிரம்மா. இவரோட உபாசனா தெய்வம் வந்து முருகர். முத்துசாமி தீட்சிதர் அம்பாள் பற்றிலாம் பாடியிருக்காரு. பட் முருகரே வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இவருக்கு ராமர் அனுகிரகம். இவர் வந்து ராம பிரம்மன் சொல்லிட்டு அப்பா, ஜப்பேஸ்வரது அண்ணா, திருவையாறுலாம் அந்த இருக்காங்க, தெலுங்கு பேங்க், இவரெல்லாம் அப்படிதான். ஸோ இவர் வந்து திருவையாறில் இருக்கும்போது அண்ணாக்கு எரிச்சலாக வருது. சர்வோஜி மகாராஜாலாம் வந்து வாங்க அரண்மனைக்கு வாங்கினா போக மாட்டேன்றார். அவர் திட்டுறா, ஒரு வீட்டில் கச்ச பாலிட்டிக்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராமரை கட்டி நடன்னு சொல்லி அந்த ராமரை தூக்கி திருவையாறு ஆற்றுல விட்டு போட்டுடுறாரு. விக்கிரகம் தான் நீ போய் போட்டு அது எடுத்து போட்டான்னு செய்கிறது. ஸோ அப்புறமா அடுத்தவங்க கத்தப்போ சுவாமிக்கு பூஜைக்கு ராமர் விக்கிரகம் இல்லை ஆற்றுல. ராமர், லக்ஷ்மணா, சீதா. நான் திருவையாறு போய் பார்த்துருக்காங்க. இப்போ கை மாறி வேற எங்கேயும் வந்து போயிடுத்துது. இப்போ அங்கே வச்சிருக்கா ஒரு இது. இப்போ வந்து சில விஷயங்கள், சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் போகிறதுன்னு கேள்வி அது. அவர் என்ன பண்ணுறார், ராமரை பற்றி ப்ரேயர் பண்ணி பாட்டெல்லாம் பாடுறார், தொலைஞ்சு போன ராமரெல்லாம். அப்போ வந்து சாம்பா சொல்கிறார், நீ வந்து ஆறில் வந்து பாரு, திரு ஐயாறுன்னு பேர், 5 ஆறுகள் கூடுற இடம் அது. ஸோ ஒரு ஷோஸ் ஐடென்டிஃபிகேஷன். அந்த இடத்துல போய் ஆறுல தேர்த்த கிடச்சிது, சிலை கிடச்சிது அவருக்கு. இது பிரிங்கிங் பேக்கு. அந்த ராமரை வரத்துக்கே ஒரு கீர்த்தனை பாடுறார். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் மேடர்ஸ் கீர்த்தனை. அந்த மாதிரி வரும்போது கோவூருக்கு வர்றார். சுந்தரேஸ்வரன் பேர். அந்த சுந்தரேஸ்வர முதலியார் என்னை பற்றி பாடுமோன்றார். இவர் ராமரை பற்றி தான் பாட மாட்டேன்றார். அப்புறமா திரும்பி யோசனை பண்ணி சுந்தரேஸ்வரர் வச்சு பாடுறார். கோவூர் பஞ்சரத்னம் சொல்லிட்டு இவர் நார்மலாக வந்து அம்பாளை பற்றி பாடுறவர், ராமரை பற்றியே பாடுறவர். சுந்தரேஸ்வர முதலியாருக்காக சுந்தரேஸ்வரர் மேலே பாடுறார். ஸோ அவர் பேர் வந்துட்டு அதில் இந்த ஒவ்வொரு கீர்த்தனையிலையா அதில் அது அவர் வந்து தியாகன்னு வரும். தியாகராஜான்னு வந்துடும், அவர் பேரே வந்துடும். அது மாதிரி போகும்போது இந்த சுந்தரேஸ்வர முதலியார் நிறைய பொற்காசுகள், அந்த காலத்தில் பொற்காசுகள் பல்லக்கில் அனுப்புகிறார். ஹி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் வாலாஜா. இங்கே ராணிப்பேட்டைக்கு முன்னாடி வாலாஜா பேட்டைன்னு வருது, அங்கே போயிட்டு இருக்கார். அங்கே அவரோட சிஷ்யர் இருந்தார். அவரை வரவேற்று வெங்கட்ரமண பாகவதன்ட்டு. ஸோ அவரை வந்து ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து அந்த வீடெல்லாம் இருக்குது. இப்போ வாலாஜாவில் பார்க்கலாம், தியாகராஜர் விசிட் பண்ண வீடெல்லாம் இருக்குது இப்போ. அப்போ வந்து ராமரும் லக்ஷ்மணரும் இந்த திருடர்கள் வரும்போது இவாவது காவலுக்கு வரா. ஜஸ்ட் இமேஜின், இவருக்கு தரிசனம் கிடைக்கல, இவரை சேஃபாக எடுத்தும் போது பின்னாடி ராமர் லக்ஷ்மணரும் பில்லை எடுத்துன்னு வரா. இது இவரோட லைஃப்பில் நடந்தது. அப்புறமா வந்து திருடெல்லாம் பயந்து ஓடி போயிடறான்னு கேள்வி. அது மாதிரி பல அற்புதங்கள் ராமர் பண்ணியிருக்கார். இவர் மனைவியை கமலாம்பாள், இன்னொரு பேர் வேறு பேர், முதல் மனைவி இறந்த பிறகு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி ஆகுது.
பொன் வைத்து பொண்ணு சீதாலட்சுமின்ற பொண்ணு பிறக்கிறார் அவருக்கு. இவர் அந்த பொன் வைத்து பேரன் மூலமாக திருப்பி அந்த இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லப்படுறது. இது இது தியாகராஜனுடைய ஹிஸ்ட்ரி கோஸ் வித் தட். ராஜா வந்து பார்க்குறான் தியாக பிரம்மத்தை. தஞ்சாவூர் ஆண்ட மகாராஜா அவனே வரான் அவரோட குடிலுக்கு. இவெல்லாம் சொல்கிறான், நீங்கள் போங்க அரண்மனைக்கு, அவரை ப்ரைஸ் பண்ணி பாடினா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ட்டு. இஸ் நாட் ரெடி டு டூ ஸோ. ராஜாவே வந்துடுறான் அதுக்கு. பட் இஸ் நாட் ஃபார் மணி. இவெல்லாம் வந்து பணத்துக்காக பின்னாடி ஓடுறதே கிடையாது. இவருக்கு இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லுவேன், எட்டயபுரத்தில் இவள் தம்பி நாட்கள் ஆயிடுது. ஒவ்வொருத்தர் செட்டில்டு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி சொல்கிறால அந்த காலத்தில் இருந்திருக்கு அதுக்கு. ஏன்னா சின்னசாமி பாலுசாமின்றவன் எட்டயபுரத்தில் போய் ராஜா கிட்ட போயிட்டார். கவிகள் அவ பாலுசாமி, சின்னசாமி, முத்துசாமி. சரி, எட்டயபுரம் அவருக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற எட்டயபுரத்து மகாராஜா இவர் தம்பி கல்யாணம் பண்ணும்போது கேள்விப்பட்டு இவர் போகிறார். நோ இன்விடேஷன், செவி வழி செய்தி தான். அந்த காலத்தில் ஒரு ஃபோனாக கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி போகும்போது வந்து ஒரு ஊர் தண்ணி கொடுக்குறா, கையெல்லாம் அலமின்றார். கத்துறாவா, குடிக்கிற தண்ணியே கிடையாது, நான் 5 மைல் போய் கொண்டுறோம் அப்படின்னு. அப்போ தான் அமிர்த வருஷப்படுத்து வருஷைன்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்படியே கொட்டி தீர்த்துத்து மழை முத்துசாமிக்காக. அது நடந்திருக்கு இவர் லைஃப்பில். இவர் லைஃப்பில் நிறைய ராமபிரானே நிறைய அருள் புரிஞ்சிருக்கார் இவருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஷியாமா சாஸ்திரி இவர் தஞ்சாவூர்லேயே இருந்தவர். தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி மேலே ரொம்ப இஷ்டம் இவருக்கு. நல்ல செல்வந்த குடும்பத்தில் இருந்திருக்கார். அம்பாள் என்ன செய்வார, முட்டாடிக்கிட்ட இலை போட்டால் காமாட்சி ஒரு இலை போடுவாரா பக்கத்தில். அம்பாள் சாப்பிட்றாளோ இல்லையா, அவளுக்கு ஒரு இலையை போட்டு அவள் கூட சாப்பிட்ற மாதிரி பாருங்க. இப்போ 3 பேரில் வெத்தலை பாக்கு வெட்டி விஷயம் வச்சுருக்காரு. அவர் தான் இந்த பாக்கு வெட்டி, வெத்தலை பாக்கு வெட்டி இந்த மாதிரி சொகுசாக இருந்தவர். இவர் வெளியில் போய் யாசகெல்லாம் வாங்கவே இல்லை. அவர் ஷியாமகிருஷ்ணான்னு பேர். அவர் பேர் ஷியாமா சாஸ்திரி நம்ம சொல்கிறோம். அவர் பேர் இந்த ஷியாமகிருஷ்ணான்ற அந்த இது வரும், அந்த குறிப்பு வரும். இன்னார் எழுதின பாட்டு எப்படி கண்டுபிடிப்பாள் அந்த காலத்தில். அந்த காலத்தில் ரொம்ப கெட்டிக்காராவா. ஒவ்வொரு பாட்டிலையும் அவள் எழுதின பாட்டு கீர்த்தனைன்னு தெரியறதுக்காக அந்த அடைமொழி அந்த இதை சேர்த்து விட்றா. ஸோ இவர் இந்த அம்மா காமாட்சியே இருந்தவர். அம்பாலும் ஒரு மறுபடி அனுகிரகம் பண்ணால் கடைசி வரைக்கும் நல்ல செல்வந்தராகவே இருந்தார். அவன் ஆற்ற விட்டு வெளியில் வந்து கிடையாது. நல்ல நிலபலங்களோட, நல்ல நீச்சோட, நல்ல வசதியாக ராஜா தஞ்சாவூர் ராஜா போஷிப்பில் இருந்தார் இவா. இந்த 3 பேருமே பட் இது துச்சமாக நினச்சோ இவர் ராஜா இதுவே வேண்டாம் எனக்கு. ஏன்னா ஒன்று ஒவ்வொரு பாடல்களும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன்றது. ராமர் கிடைச்ச உடனே அதுக்கு ஒன்றத்துக்கு பாட்டு பாடுறாரு. அதே மாதிரி யாராவது வந்திருக்கா, இவர் பாட்டு பூஜையில் உட்காந்துருக்கார். வாசலில் பார்த்து மாமியை வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். தியாக பிரம்மத்தோட ஒய்ஃப் வந்து சமையல் கட்டில் எட்டி பார்ப்பா, உள்ள அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கோம். அது ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் எல்லாமே இருந்திருப்பா. அப்போ அவள் பார்த்துடுவோம், அவள் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாள். இவர் வந்து சாமியை பார்த்துட்டு இருப்பார் இந்த விக்கிரகத்தை. அது மாதிரிலாம் நடந்திருக்கு அவர் லைஃப்பில். அப்போ ஒய்ஃபோட சொல்ல, நீ தாண்டி புண்ணியசாலின்றார் அவர். காட்சி அவள் பார்த்துட்டா. ஆற்றுக்கு வந்ததை அந்த படங்களே பார்க்கலாம் நீங்கள். தியாகராஜர் போட்டாலே கூகுளில் ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்ல ராமர்லாம் உயரமான உருவம். அந்த நீலமேக ஷியாமலன்னு சொல்லுது. ராமர் அப்படியே இருப்பார், லக்ஷ்மணன் இருப்பார், இல்லை உயரம் பார்ப்பார். எல்லாருமே ரொம்ப வெரி நீட்லி ட்ரெஸ்டு ஆஞ்சநேயரோடு வந்திருப்பா வாங்க. சரி, இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த விக்கிரகம். நான் பார்த்துருக்கேன். இங்கே திருவையார் போயிருக்கும்போது நான் 2 தடவை போயிருக்கேன். அந்த இதில் இருக்குது, அந்த மடத்தில் இருக்குது அந்த விக்கிரகம்லாம். அதுக்கப்புறம் இப்போ மாறி அங்கே இல்லைன்னு சொல்கிறா. ஹவு ஃபார் இட்ஸ் தெரியாது எனக்கு. பட் இவருக்கு தான் வந்து வருஷம் அந்த தியாக பிரம்மோத்சவம் நடக்கிறது. எல்லா சங்கீத வித்வான்கள்லாம் போய் பாடுறா. தூத்து கிடக்கலை. வயலின், கேலின், வீணை எல்லாரும் வரிசை கட்டி உட்காந்து பாடுவாள். பெரிய ஆட்கள்லாம் தரையில் உட்காந்து பாடுவாள். அது பார்க்கலாம் நீங்கள் அங்கே. ஸோ அங்கே வந்து நோ டிஃபரன்சியேஷன். எல்லாருமே முதல்ல பாட்டு தெரிஞ்சுக்கிறவா, பாட்டில் இது பண்ணுறவாள் இந்த தியாகராஜ ஆராதனைக்கு போகிறா. இப்போ நிறைய பேருக்கு அது மாதிரி ஆராதனை ஆரம்பிச்சிட்டா. சென்னையிலேயே நடக்கிறது சில இடத்துலலாம். ஸோ இந்த மாதிரி இவெல்லாம் வந்து சமகாலத்தை விளைஞ்சிட்ருக்கு. இவர் முருக தான் மெயின். இவருக்கு குருகுகான்னு ஒரு பாட்டில் இது தியாகராஜன்னு வரும். அது ஷியாமகிருஷ்ணான்னு வரும். அது ஐ மே பி ராங். அது ஷியாமான்னு வந்துடும். அதில்
ஷியாமகிருஷ்ணர் தான் பேர் அவர் சொல்ல அவருக்கு. நம்ம ஷியாமா சாஸ்திரின்னு சொல்கிறோம். கொஞ்சம் கருதுறான். இவ 2 பேரை விட அவருக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தார் காம்ப்ளெக்ஷன். ஆனால் வந்து காமாட்சி வந்து பேசியிருந்தா அவர்கிட்ட. இதுதான் வந்து எந்த காமாட்சி? காஞ்சிபுரத்து காமாட்சி இல்லை, பங்காரு காமாட்சி. பங்காரு காமாட்சி மேலே நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்கார் அவர். நமக்கு தெரியாது இது. ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வசிச்சிருக்கார். இவ 3 பேருமே சமகாலத்தவர். இது வந்து அந்த காலத்தையே உணர்ந்து டைரக்டர் பாலச்சந்தர், சினிமா டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரர் தம்பின்னு நினைக்கிறேன். அப்போ ராஜம் பேர், RAJM போட்டிருக்கோம். அவர் எழுதின படம் நவகிரக படங்கள். இந்த படம்லாம் அவருடைய மூலப்படம். அதை வச்சு தான் போட்டேன் நான். மைண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அடைந்தது. இந்த ராஜம்ன்றவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, நிறைய படங்கள் போட்டிருக்காரு. படங்கள்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அவர் ஆர்ட்டே வித்தியாசமாக இருக்கும். தஞ்சாவூர் ஆர்ட் எல்லாம் சொல்கிறோமே, அதே மாதிரி ராஜம் போட்ட ஆர்ட்டெல்லாம் வந்து ரொம்ப வாயில் புடவை கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பார்வதியே பார்த்தா நல்ல பட்டு புடவை புடவை நகையெல்லாம் இருக்காது. நகைகள்லாம் சிம்பிளாக இருக்கும். இந்த 63 நாயன்மார்களும் படம் போட்டிருக்காரு அவர் அந்த இன்ஸ்டன்ட் வச்சு. ராஜம் போட்ட படம், அந்த அந்த ஓவியர் ராஜம் போட்ட படம் தான் இது பேஸ் இருக்குது. அதை வச்சு தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த 3 பேரையும் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கா. இவள் வந்து தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் இவள் மெயின்லி தி லிவ்ட் இன் தமிழ்நாடு. அதான் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கா. இது சொல்லணும். நம்ம பாடின பாட்டெல்லாம் இந்த கீர்த்தனைகள்லாம் வந்து தெலுங்கில் இருக்கும். யார்? தியாக பிரம்மது ஆல்மோஸ்ட் தெலுங்கு தான். ஷியாமா சாஸ்திரி தெலுங்கு வந்துடும். அதில் முத்துசாமி தேசத்தில் தமிழ் வரும். சரி, இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 208வது வீடியோ, 207 இந்த 208வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணுங்க தயவுசெய்து.